இப்ப நம்ம காட்டுற இந்த 2 கிழங்கு மட்டும் பயன்படுத்தலாம். மத்தபடி உருளையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா முட்டி வலி ரொம்ப அதிகமாயிடும். அடுத்து அவாய்ட் பண்ண வேண்டியது மஞ்சள் பூசணி. வலிகளை அதிகப்படுத்தி விடும், சரியா செரிக்காது இந்த டைம்ல. ஏன்னா காற்று அடைத்து கொண்டு இருக்கிறது. வாதம், கெட்ட காற்றுடைய தேக்கம் தான் இந்த வாத நோய். சோ ஆல்டர்னேட் பாத்தீங்கன்னா வெண்பூசணி சாறும் குடிக்கலாம், அதை அப்படியே வேக வச்சு இல்ல பொரியல் மாதிரி பண்ணியும் சாப்பிடலாம். அடுத்து பூரி, சப்பாத்தி, போண்டா போன்ற எண்ணெய் பலகாரங்களை முற்றிலுமா தவிர்த்தாதான் மலச்சிக்கலும் வாத காற்றும் கம்மியா இருக்கும். சோ கண்டிப்பா ஒரு சில ஃபுட்ஸ் ஆர்த்ரைட்டிஸ்க்கு அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா, அதுவும் வாத நோய் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா அது எண்ணெய் பலகாரம். சரி, அதற்கு ஆல்டர்னேட் என்ன? இந்த மாதிரி பொங்கல் பூரிக்கு ஆல்டர்னேட் என்னன்னா இட்லி சாப்பிடுங்க. பெஸ்ட். மாவு அரைச்சி வச்சுட்டு இட்லி சாப்பிடுங்க, கூட காய்கறி சப்ஜி. நம்ம ஒரு பதிவிலும் இப்ப வீடியோ